ஒரு காலத்தில் சந்திரநிலா என்ற அழகான ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் வாழ்ந்தாள் நம் நல்ல மனம் கொண்ட புத்திசாலி இளவரசி தாரா. அவளுக்கு மலர்கள், பறவைகள், மக்களின் புன்னகை எல்லாம் பிடிக்கும். அவள் தினமும் மக்களுக்கு உதவி செய்து சிறிய பறவைகளுக்கு உணவு கொடுப்பாள். ஒருநாள் அரண்மனையின் பழைய அறையில் அவள் ஒரு விசித்திரமான பொருளைக் கண்டாள். அது ஒளிரும் மாயக் கண்ணாடி. உண்மையான அழகைக் காண விரும்பினால் உன் மனம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். தாரா ஆச்சரியப்பட்டாள். அந்த கண்ணாடி திடீரென ஒளிர்ந்தது. மெல்லிய குரலில் சொன்னது, இளவரசி தாரா, உன் ராஜ்யத்தில் இருளை நீக்கும் சக்தி உன்னிடம் உள்ளது. ஆனால் அதற்காக அவள் 3 ஒளி ரத்தினங்களைத் தேடி சேர்க்க வேண்டும். முதல், மலை உச்சியில் இருக்கும் தங்க ஒளி. 2ஆம், ஆற்றின் ஆழத்தில் இருக்கும் நீல ஒளி. 3ஆம், ஒரு குழந்தையின் இதயத்தில் இருக்கும் வெள்ளை ஒளி. தாரா தைரியமாக பயணமிட்டாள். பனி மலையும் மழை காட்டும் இருளாறும் எல்லாம் கடந்து சென்றாள். மலை உச்சியில் ஒளிரும் தங்கக் கல்லைக் கண்டாள். பின்னர் ஆற்றில் மிதந்த நீல ஒளியை எடுத்தாள். இறுதியாக ஒரு சிறிய குழந்தைக்கு உதவி செய்தபோது அவளது இதயத்திலிருந்து வெள்ளை ஒளி பறந்தது. அவள் 3 ரத்தினங்களையும் கண்ணாடி முன் வைத்தாள். அந்த நொடியே கண்ணாடி முழுவதும் ஒளிர்ந்தது. ஒளி பரவியது. ராஜ்யம் முழுவதும் மலர்கள் மலர்ந்தன. மக்கள் சிரித்தனர். பறவைகள் பாட ஆரம்பித்தன. அந்த நேரத்தில் தாரா மெதுவாக சொன்னாள், அழகு முகத்தில் இல்லை, நன்மையில்தான். அவள் ஒளியில் நின்றாள். மக்கள் அனைவரும் அவளை ஒளி இளவரசி தாரா என்று அழைத்தனர். அந்த நாளிலிருந்து சந்திரநிலா ராஜ்யம் எப்போதும் ஒளியிலும் மகிழ்ச்சியிலும் நிரம்பியிருந்தது.